ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேர் சினிமா. நான் உங்கள் ஜாக். எனக்கு இந்த வீடியோவில் மகுடம் அண்ட் விஸ்வநாதன் சன்ஸ் மூவியோட டே 2 புக்கிங் ஸ்டேட்டஸையும் அண்ட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வித் ஜனநாயகன். டே 24 இன்றைக்கி இந்த படத்துக்கு சென்னையில் மொத்தமாக 51 ஷோஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதில் 34 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது, 2 ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்பைடர்மேன். டே 17 இந்த படத்துக்கு சென்னையில் மொத்தமாக இன்றைக்கி 113 ஷோஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதில் 96 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும் 8 ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த 2 படத்துக்கும் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் புக் மை ஷோ ஆப்பில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறது பார்க்கலாம். ஜனநாயகன் படத்துக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 11.27K டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. அண்ட் ஸ்பைடர்மேன் தி பிராண்ட் நியூ டே படத்துக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 114.21K டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. இப்போ இந்த 2 படத்துக்கும் இன்றைக்கி ஓவரால் ஷோக்கன் பர்ஃபார்மன்ஸையும் எஸ்டர்டே ஓவரால் ஷோக்கன் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஜனநாயகன் படத்துக்கு டே 23 நேற்று சென்னையில் மொத்தமாக 49 ஷோஸ் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டே 24 இன்றைக்கி 51 ஷோஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் 2 ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் படத்துக்கு நேற்று 94 ஷோஸ் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 113 ஷோஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் 19 ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா ஜனநாயகன் படத்துக்கு நேற்று மொத்தமாக 7 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 34 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு. நேற்றை விட இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் 27 ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்பைடர்மேன் படத்துக்கு நேற்று மொத்தமாக 35 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 96 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு. நேற்றை விட இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் ஸ்பைடர்மேன் படத்துக்கு 61 ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோல்ட் அவுட் கவுண்ட்டில் ஜனநாயகன் படத்துக்கு நேற்று எந்த ஷோவுமே சோல்ட் அவுட் கவுண்ட்டில் இல்லை. இன்றைக்கி 2 ஷோ சோல்ட் அவுட் கவுண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் படத்துக்கும் நேற்று எந்த ஷோவுமே சோல்ட் அவுட் கவுண்ட் ஆகலை. இன்றைக்கி 8 ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு. லாஸ்ட் 24 ஹவர்ஸ் புக்கிங் அவுட்டே கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஜனநாயகன் படத்துக்கு நேற்று லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 9.72K டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது. இன்றைக்கி 11.27K டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு. நேற்றை விட இன்றைக்கி லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 1.55K டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகிருக்கு. ஸ்பைடர்மேன் படத்துக்கு நேற்று லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 115.08K டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது. இன்றைக்கி 140.21K டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. நேற்றை விட இன்றைக்கி லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 25.13K டிக்கெட் அதிகமாக புக் ஆயிருக்கு. ஜனநாயகன் அண்ட் ஸ்பைடர்மேன் இந்த 2 மூவியுமே நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே புக்கிங்ஸில் போயிட்டுருக்கு. இதுக்கு ரீசன் பார்த்தோன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஹாலிடேங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு டிசி மூடிய டே 9 புக்கிங் ஸ்டேட்டஸை பார்க்கலாம். டே 9 இன்றைக்கி சென்னையில் இந்த படத்துக்கு மொத்தமாக 151 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் 93 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் 2 ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு லாஸ்ட் 2 ஹவர்ஸில் புக் மை ஷோ ஆப்பில் 110.3K டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. இப்போ இந்த மூவியோட இன்றைக்கி ஓவரால் ஷோக்கன் பர்ஃபார்மன்ஸையும் எஸ்டர்டே ஓவரால் ஷோக்கன் பர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். டிசி படத்துக்கு டே 8 நேற்று சென்னையில் மொத்தமாக 123 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டே 9 இன்றைக்கி 151 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் 28 ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் நேற்று மொத்தமாக 38 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 93 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு. நேற்றை விட இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் 55 ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோல்ட் அவுட் கவுண்ட்டில் நேற்று எந்த ஷோவுமே இல்லை. இன்றைக்கி 2 ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த மூவியோட லாஸ்ட் 24 ஹவர்ஸ் புக்கிங்கோட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். டிசி படத்துக்கு நேற்று லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 99.76K டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது. இன்றைக்கி 110.3K டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு. நேற்றை விட இன்றைக்கி லாஸ்ட் 24 ஹவர்ஸில் டிசி படத்துக்கு 10.54K டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகிருக்கு. இந்த படத்துக்கும் பார்த்தோம்னா நேற்றை விட இன்றைக்கி நல்லாவே புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது விஸ்வநாதன் சன்ஸ் அண்ட் மகுடம் மூவியோட டே 2 புக்கிங் ஸ்டேட்டஸை பார்த்துடலாம். விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு டே 2 இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக 444 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் 280 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் 48 ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு. மகுடம் படத்துக்கு டே 2 இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக 136 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் 5 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது. சோல்ட் அவுட் கவுண்ட் 0. இப்போ இந்த 2 படத்துக்கும் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் புக் மை ஷோ ஆப்பில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 453.7K டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. அண்ட் மகுடம் படத்துக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 5.72K டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. இப்போ இந்த 2 படத்துக்கும் இன்றைக்கி ஓவரால் ஷோக்கன் பர்ஃபார்மன்ஸையும் எஸ்டர்டே ஓவரால் ஷோக்கன் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு டே 1 நேற்று சென்னையில் மொத்தமாக 415 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 444 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நேற்றை விட இன்றைக்கி இந்த படத்துக்கு ஷோ கவுண்ட்டில் 29 ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
இதுவே மகுடும் படத்துக்கு பார்த்தோம்னா டே 1ல் 170 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டே 2 இன்றைக்கி 136 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நேற்றை விட இன்றைக்கி 34 ஷோஸ் கம்மியாக இருக்குது. ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு டே 1 நேற்று 218 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது. அண்ட் டே 2 இன்றைக்கி 280 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு. நேற்றை விட இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் 62 ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மகுடும் படத்துக்கு நேற்று மொத்தமாக 7 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 5 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிருக்கு. நேற்றை விட இன்றைக்கி 2 ஷோ கம்மியாக இருக்குது. சோல்ட் அவுட் கவுண்ட் படி பார்த்தோம்னா விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு டே 1 நேற்று சென்னையில் மொத்தமாக 11 ஷோ சோல்ட் அவுட் ஆகிருந்தது. இன்றைக்கி 48 ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு. நேற்றை விட இன்றைக்கி சோல்ட் அவுட் கவுண்ட்டில் 37 ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸ் புக்கிங் கவுண்ட்டே கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு டே 1 நேற்று லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 171.92K டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது. அண்ட் டே 2 இன்றைக்கி 453.7K டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு. நேற்றை விட இன்றைக்கி லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 281.78K டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகிருக்கு. மகுடும் படத்துக்கு பார்த்தோம்னா டே 1 நேற்று லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 5Kக்கும் கீழே தான் டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது. இன்றைக்கி 5.72K டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு. நேற்றை விட இன்றைக்கி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ்லேயே டாப் 10 ஆல் டைம் ஹையஸ்ட் புக் மை ஷோ ஹவர்லி சேல்ஸ் ஃபார் தமிழ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது லியோ. இந்த மூவி 1 ஹவரில் 82K டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது. செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது கூலி 60K டிக்கெட்ஸ். தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறது ஜெயிலர் 59K. ஃபோர்த்து ப்ளேஸில் இருக்கிறது கருப்பு 46K. ஃபிஃப்த்து ப்ளேஸில் இருக்கிறது ஜனநாயகன் 41K. அண்ட் சிக்ஸ்த்து ப்ளேஸில் இருக்கிறது விஸ்வநாதன் சன்ஸ் 34.17K. செவன்த்து பிளேஸில் இருக்கிறது அமரன் 32K. எயித்து பிளேஸில் இருக்கிறது தி கோட் 32K. நைன்த்து பிளேஸில் இருக்கிறது வேட்டையன் அதுவும் 32K. அண்ட் 10th பிளேஸில் இருக்கிறது இந்தியன் 2 26K டிக்கெட்ஸ் புக்காக இருந்தது. இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா விஸ்வநாதன் சன்ஸ் மூவி 6th பொசிஷனை பிடிச்சிருக்கு. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். இன்றைக்கி நாளைக்கு ஹாலிடேங்கிறதுனால 5th பொசிஷனில் இருக்க ஜனநாயகன் மூவிய ஹையஸ்ட் ஹவர்லி புக்கிங்கான 41Kவையும் இந்த 2 டேஸ்க்குள்ளே எப்படியாச்சும் இந்த மூவி பீட் பண்ணிடும் தான் நான் நினைக்கிறேன். இப்போது டே 2ல் கருப்பு மூவிக்கு எவ்வளோ ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே டே 2ல் கருப்பு படத்துக்கு சென்னையில் மொத்தமாக 686 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அதில் 462 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது. அண்ட் 43 ஷோ சோல்ட் அவுட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 700K டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது. இதில் பார்க்கும்போது கருப்பு மூவியை விட விஸ்வநாதன் சன்ஸ் மூவி சோல்ட் அவுட் கவுண்ட்டில் அதிகமாக இருக்குது. நீங்கள் விஸ்வநாதன் சன்ஸ் அண்ட் மகுடம் இந்த 2 மூவியில் எந்த மூவியை பார்த்துருக்கீங்களோ அண்ட் எந்த மூவி நல்லா இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இதில் எந்த மூவிஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத. ஸோ வீடியோத்தோட முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. Until then, bye from Jack.